அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமான சங்கையான ஒரு மாதத்தில் நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய வருடங்களில் இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு புத்தாண்டினுடைய ஆரம்ப மாதமாக முஹர்ரம் மாதத்தை ஆக்கியிருக்கின்றான். அந்த மாதத்தினுடைய 17வது பிறையினுடைய நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரைக்கும் சொல்லப்படுகின்ற பொழுது ஷஹுருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாதம் என்று இந்த மாதத்துக்கு பெயர் சொல்லப்படுகின்றது. வேறு எந்த மாதங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பும், வேறு எந்த மாதங்களுக்கு இல்லாத ஒரு கண்ணியமும் இந்த மாதத்துக்கு சூட்டப்பட்டிருக்கின்ற பெயர் அடிப்படையில் கண்ணியப்படுத்தப்படுகின்றது. அல்லாஹ்வினுடைய மாதம் என்று ஏன் பெயர் சொல்லப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை ஒரு கண்ணியமான சங்கையான நபிமார்களுடைய வாழ்க்கையில் பல விடயங்களை அவர்களுக்கு வெற்றியை கொடுத்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அநேகமான விடயங்கள் இந்த மாதத்திலே இடம்பெற்ற மாதமாக இந்த முஹர்ரம் மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனால் அல்லாஹு தஆலா இந்த மாதத்தை கண்ணியப்படுத்தும் வண்ணம் ஷஹுருல்லாஹ், அல்லாஹ்வின் மாதம் என்று இந்த மாதத்துக்கு பெயர் சூட்டியிருக்கின்றான். சகோதரர்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த கண்ணியமான இந்த முஹர்ரம் மாதம் எம்மை வந்து அடைந்திருக்கின்றது. அதாவது இஸ்லாமியர்களுடைய ஆண்டை கணக்கிடுகின்ற பொழுது நாம் 1448வது ஆண்டிலே காலெடுத்து வைத்திருக்கின்றோம். ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துக்கும் எமக்கும் இடையில் 1000 வருடங்களுக்கு மேலால் கடந்து சென்றிருக்கின்றது. இன்றும் இஸ்லாம் உயிர் வாழுகின்றது. இதன் மூலமாக என்று சொன்னால், இஸ்லாமியர்கள் அந்த இஸ்லாமிய விழுமியங்களை கடைபிடித்து சரிவர அதனை நிறைவேற்றி எந்த அளவுக்கு அதற்கு கண்ணியம் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த அளவுக்கு இஸ்லாம் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், எமது வாழ்வில் நாம் அன்றாடம் எந்த அளவுக்கு இஸ்லாமிய விழுமியங்களையும் அல்லாஹ்வினுடைய கட்டளையையும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைகளையும் எடுத்து நடப்போமோ அந்த அளவுக்கு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை நாம் காணக்கூடியதாக இருக்கும். இந்த அடிப்படையிலே அல்லாஹ்வினுடைய இபாதத்துக்களில் நாம் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகின்றோம் என்கின்ற விடயத்தை பற்றி தான் இன்றைய குத்பா அமைய இருக்கின்றது. சகோதரர்களே, ஏனென்று சொன்னால், காலமும் நேரமும் எம்மை கடந்து செல்கின்றது. காலம் என்பது அது ஒரு பொக்கிஷம் போன்றது. இமாம்கள் கூறுவார்கள், அல் வக்து கஸ்ஸஹபி, நேரம் என்பது அது பொன்னை போன்றது, தங்கத்தை போன்றது. மிகவும் பெருமதியாக நாம் அதனை பயன்படுத்த வேண்டும். எமது வாழ்வில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மூச்சும் அதே போன்று ஒவ்வொரு நேரமும் அது பெருமதியானது. அது எம்மை கடந்து சென்றால் கோடி ரூபாய் கொடுத்தால் கூட நாம் அதனை மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. நாம் எம்மிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருக்கலாம், ஆனால் எமது வாழ்வில் சென்ற ஒரு நேரத்தை யாராலும் மீட்டி எடுக்க முடியாது. இதுதான் உலகத்தினுடைய நியதியாக இருக்கின்றது. எம்மில் விழுந்து வெளியேறுகின்ற ஒரு மூச்சை நாம் மீண்டும் பெற முடியாது. ஒவ்வொரு மூச்சுகளும் மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. சகோதரிகளே, மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்கின்ற ஒரு செய்தியை எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலமாக அல்லாஹு தஆலாவை நாம் எந்த அளவுக்கு வழிபடுகின்றோம். எமக்கு தரப்பட்ட வாழ்க்கை ஒரு குறுகிய கால வாழ்க்கை. உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது இக்தியார் தரப்பட்ட வாழ்க்கை, தேர்வு தரப்பட்ட வாழ்க்கை. உலகத்தினுடைய அந்த வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு மனிதன் தன்னை பண்படுத்தி பயன்படுத்தி அவனை சரிவர ஆக்கிக் கொள்கின்றானோ, அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களாக ஆக்கிக் கொள்கின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள் நாளை மறுமையிலே வெற்றி அடைந்தவர்களாக இருப்பார்கள்.